Hi friends, welcome to CBC class 11th Max அதில் இப்போ chapter number 9.1 question number 10க்கான solution பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. If the slope of a line is double the slope of another line, if the tangent of the angle between them is 1/3, then find the slope of the lines. அதாவது ஒன்றுமே இல்லைப்பா, ரெண்டு லைன் இருக்கான்ப்பா. ஓகே, ரெண்டு லைன் இருக்கான். ஒரு லைனோட ஸ்லோப்பை விட இன்னொரு லைனோட ஸ்லோப் வந்து டபுளாக இருக்கான். ஸ்லோப் ஆஃப் அ லைன், ஒரு லைனோட ஸ்லோப்பு இஸ் டபுள் த ஸ்லோப் ஆஃப் அனதர் லைன். இப்போ ஒரு லைனோட ஸ்லோப்பு எம்முன்னா இன்னொரு லைனோட ஸ்லோப்பு டபுளாக இருக்கான், 2mன்னு இருக்கான். புரிஞ்சுதான், இதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு லைனோட ஸ்லோப்பு 1ன்னா இந்த லைனோட ஸ்லோப்பு 2, இதோட ஸ்லோப்பு 5னா இது டபுள்னா 10, இதோட ஸ்லோப்பு 10ன்னா இது டபுள் 20, அப்படி இருக்கான். ஸ்லோப் ஆஃப் அ லைன் இஸ் டபுள் த ஸ்லோப் ஆஃப் அனதர் லைன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் த டேஞ்சன்ட், அங்கே பாருங்கள், tan theta, டேஞ்சன்ட் என்னென்னா tan thetaவோட எக்ஸ்பான்ஷன் தான் டேஞ்சன்ட். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தெம், த tan theta, த tangent ஆஃப் த ஆங்கிள் tan theta வந்து 1/3. அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைன் த ஸ்லோப் ஆஃப் த டூ லைன்ஸ். இந்த ரெண்டு ஸ்லோப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எம் இந்த ரூ எம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் ஃபஸ்ட் லைன் நான் என்ன எடுத்துக்கிறேன், எம்ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் செகண்ட் லைன் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், 2m. ஒரு லைன் வந்து எம், ஒரு லைன் டபுள் ஆகுது, அப்போ 2mன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், ரெண்டு லைன் ஆங்கிள் இது பிடபிள்யூனா பிட்வீன். ஓகேங்களா? பிட்வீன் டூ லைன்ஸ் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், நிறையா பார்த்துருக்கோம். tan theta is equal to modulus of m1 minus m2 by 1 plus m1 m2. கரெக்டாக? m1னா ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு, இதுதான் ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு m, செகண்ட் லைனோட ஸ்லோப்பு 2m. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இந்த ஆங்கிள், இந்த tan theta எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/3. இந்த பக்கம் 1/3 போட்டுடலாம். மாடுலஸ் ஆஃப் m1 பிளேஸில் m மைனஸ் m2 பிளேஸில் 2m பை 1 ப்ளஸ் m1 பிளேஸில் m, m2 பிளேஸில் 2m. ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ணுங்கள். 1/3 இஸ் ஈக்குவல் டு m மைனஸ் 2m. m மைனஸ் 2m என்ன வரும், இது பாருங்கள், இது பார்க்க 1m இருக்குது. 1 மைனஸ் 2னா மைனஸ் m பை 1 ப்ளஸ் m இன்ட்டு mனா 2 இன்ட்டு m ஸ்கொயர். இப்போ இந்த மாடுலஸை பிரிக்கணும். மாடுலஸ் எப்படி நம்ம பிரிக்கணும், இங்கே பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங், ஒரு கேன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கேன்னு போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு போடணும். இதான் ரிசல்ட். நோட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன சார் புதுசாக, இது மாதிரி நான் பார்த்தது எங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லலைங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போது நான் சின்ன நம்பருக்கு சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், 2 is equal to 2. கரெக்டாக? ஆமாம். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 is equal to 2 தான். கரெக்டாக? இப்போது உள்ளே இருக்கிற டேர்மு அப்படியே பாசிட்டிவாகவும் ஈக்குவலாக இருக்கலாம். மாடுலஸ்க்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸு, இந்த எக்ஸுங்கிற டேர்மு அப்படியே ரெண்டுமே சேமாக இருக்கலாம். எக்ஸும் கேவும் ஈக்குவலாக இருக்கலாம். இல்லைனா வேறு எப்படி இருக்கலாம், இந்த டேர்ம் என்ன இருக்கோ இந்த டேர்ம் அதை விட இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸு, இது வந்து கே, இது எக்ஸ், இது கே, ரெண்டுமே சேமாக இருக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, இல்லைனா மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேவாகவும் இருக்கலாம். கரெக்டாக? இந்த மைனஸ் தான் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டேன், மைனஸ் கேன்ட்டு அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டுமே சேமாக எக்ஸு 2 கூட இருக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, இல்லைனா மைனஸ் எக்ஸு, இந்த உள்ளே இருக்க டேர்ம் வந்து நெகட்டிவில் இருக்குது, மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? இது ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது, இது பக்கம் பாசிட்டிவில் இருக்குது. சரியா? அதுதான் லாஜிக்கு. ஸோ இந்த லாஜிக் படி இந்த என்டையர் டேர்மை அப்படியே இது ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ மைனஸ் எம் பை 1 ப்ளஸ் 2m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு இருக்கலாம். ஆர் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, 1 ப்ளஸ் 2m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது நெகட்டிவ்லாம் போடலாம், மைனஸ் 1/3. புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இந்த என்டையர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேனே இருக்கலாம். இந்த 2வும் இந்த கேவும் சேமாக இருக்கலாம். இல்லை இதுவும் ஒரு சின்ன ஒரு மைனஸால் மல்டிப்ளை இருக்கலாம். ரெண்டுமே இங்கே பாருங்கள், கே எக்ஸ் சேம் தான், பட் ஒரு மைனஸாக மல்டிப்ளை. இந்த மைனஸ் தான் இந்த பக்கம் போட்டேன். அதான் உள்ளே இருக்கட்டும், இதில் மைனஸ் போட்டால் கன்ஃபியூஷனாக இருக்குமே சொல்லிட்டு இந்த பக்கம் மைனஸ் போட்டேன். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் கேன்சல், இதை பக்கம் ஒரு பக்கம் சால்வ் பண்ணுங்கள், இதை தனியாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இதை மட்டும் மைனஸ் 3m இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2m ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த m இப்படி தள்ளி விட்டா 2m ஸ்கொயரு ப்ளஸ் 1, இந்த மைனஸ் 3m இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3m, இந்த ப்ளஸ் 1 இங்கே தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஆர்
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3m is equal to 1 plus 2m square. இது எப்படி தள்ளி விட்டா 2m square minus 3m plus 1 equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி ஓகேவா 2 3 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். நடுவில் இருக்க நம்பரை கீழே போட்டுக்கோங்க. எதை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். 2 1s are 2, மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3. இந்த ஸ்கொயருக்கு m ஸ்கொயர், இந்த டேர்முக்கு முன்னாடி ஒரு 2 இருக்கா, அதை இங்கே டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்கட்டு. கேன்சல் பண்ணிட்டா 1, இது 1/2. ஸோ அப்போ m + 1 m + 1/2 டேரெக்டாக எழுதிடுங்க. ஸோ m is equal to -1, m is equal to -1/2. திரும்ப சொல்கிறேன், இங்கே இதில் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இந்த x ஸ்கொயர், இந்த m ஸ்கொயர், y ஸ்கொயர்கிட்ட முன்னாடி என்ன இருக்கோ நம்பர் இருந்தால் அதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 2 வந்துடும். இந்த இதை கீழே போட்டுக்கோங்க. -3. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். 2 1s are 2, ஆட் பண்ணால் -3 வரணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது பெரிய நம்பர்கிட்ட போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் வரும். இங்கே மைனஸ் போட்டால் -× +2, ஆட் பண்ணால் -3 வருதா. இப்போ முன்னாடி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருந்த பார்த்திங்கன்னா அந்த நம்பரால் இங்கே டிவைட் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா -1, இது -12. இது அப்படி டேரெக்டாக எழுதுங்க. m - 1 m - ½ equal to 0 m is equal to 1 நெக்ஸ்ட்டு m is equal to 1/2. பார்த்தீங்களா? இப்போ mக்கு எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எம்முக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கு, m is equal to -1 இருக்குது, -1/2 இருக்குது, 1 இருக்குது, 1/2 இருக்குது. இப்போ இந்த 4த்தையும் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஃபஸ்ட் லைன், இதான் ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு. இத்தனை 4 ஸ்லோப். அப்போ செகண்ட் லைன் டபுளாக இருக்குமா. அப்போ m வந்து -1 எடுத்துட்டா செகண்ட் லைனோட ஸ்லோப் என்ன வரும், 2mனா 2 × -1 which is -2. ஒரு லைன் -1, இன்னொரு லைன் -2. நெக்ஸ்ட்டு m வந்து -1/2 இருந்தால் 2m என்ன வரும், 2 × -1/2. ஸோ -1. இது ஒரு லைனு, இது செகண்ட் லைன் வருது. நெக்ஸ்ட்டு m வந்து 1ஆக இருக்குது. அப்போ 2m என்ன வரும், 2 × 1 which is 2. இது செகண்ட் லைன் ஸ்லோப்பு. m வந்து 1/2ஆக இருக்குது. இப்போ 2m என்ன வரும், 2 × 1/2 1ன்னு வரும். அவ்வளோதான். ஓகே. the slope of slope of the lines, அந்த 2 லைன்ஸ் என்னது, -1, -2 இருக்கலாம். இது ஒரு பேராக இருக்கலாம். ஆர் -1/2, -1 இருக்கலாம். இது ஒரு பேராக இருக்கலாம். ஆர் 1, 2 இருக்கலாம். ஆர் 1/2, ½ 1/2, 1. ஸோ இத்தனை ஸ்லோப் ஆஃப் பேர் ஆஃப் லைன்ஸ் இருக்கலாம். புரிஞ்சதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ட்ரிக்கியானது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு நம்பர் கேன்னு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கான்ஸ்டண்ட்டை ப்ளஸில் ஒன்று போட்டுக்கோங்க, இதே கான்ஸ்டண்ட்டாக மைனஸில் ஒன்று போட்டுக்கோங்க. முடிஞ்சது தான் மாடுலஸோட ரிசல்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது தனித்தனியாக +1/3 போட்டால் -1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணால் இதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இங்கே கிடச்ச 4 m ஆன்சரையும் மொத்தமாக எழுதி வச்சேன். இத்தனை லைன் இருக்குது. இதான் என்னோடய ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்ஸ். இத்தனை பாசிபிள் இருக்கலாம். செகண்ட் லைனுக்கு என்ன வரும், 2m டபுள் பண்ணி போட்டேன். பேர்பராக இதுக்கு இதுன்னு பேர்பராக எழுதிட்டேன். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? சம் பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரி பெருசாக கூட 8 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். அப்பயே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாய்.